அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நேருஜி ரொம்ப அழகாக நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் பாருங்க. கடலில் போய் முத்து கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு திரும்ப வராதிங்க. உங்களுக்கு முத்து கிடைக்கலன்றதுக்காக கடலில் முத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் முயற்சியினுடைய திசையை கொஞ்சம் மாற்றிக்குங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஏதாவது பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறாங்க, அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே ஒரு காரணம் சொல்லுவாங்க, இன்னும் கொஸ்டின் பேப்பர் டஃப்புப்பா அப்படின்பா. இன்னும் சில பேர் என் பேப்பர் திருத்துறப்போ வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பார் அந்த வாத்தியார், மூட் அவுட் ஆகி எரிச்சலில் என் பேப்பரில் மார்க்கை குறைச்சிட்டாரு அப்படின்பா. வீட்டுக்காரியோட சண்டை போட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாள். சில பேர் எங்கள் வாத்தியார் சரியாகவே சொல்லிக் கொடுக்கலப்பா, எவ்வளோ தடவை சொன்னோம், ஒன்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கவே வரலப்பா அப்படின்பா. நேருஜி சொல்லுகிறார், கடலிலே இறங்கி முத்து குளித்து விட்டு திரும்புகிற பொழுது முத்து கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். முத்து இல்லை என்று அர்த்தம் இல்லை. முயற்சியை இன்னும் கூர்மைப்படுத்துங்கள், திசையை மாற்றுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உழைப்பு எந்த திசையில் எவ்வளவு சதவிகிதம், எந்த அளவுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வெற்றியே இருக்குது அப்படின்றது பெரியவங்க நமக்கு சொல்கிறது. பீத்தோவன் ஒரு பெரிய இசை கலைஞன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்காக தெரியாதவங்களுக்காக சொல்ல வரேன். அவர் நம்முடைய இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி ஒரு உலக புகழ்பெற்ற இசை கலைஞர். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேனே தவிர அவருடைய துறை வேறு. அவர் மேல்நாட்டு சாஸ்திரிய சங்கீதத்தில் சிம்பனி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு சாதனை செய்தவர், உலக புகழ் பெற்றவர். திரைப்படங்களுக்கெல்லாம் எந்த இசையை அமைக்கல அவர். அப்போ திரைப்படத்துக்கான இசையமைப்பாளர்கள் வருவது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியும் அப்போ இல்லை. அவருக்கு என்ன காரணம்னா டெஃப் அண்ட் டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவருக்கு காது கேட்காது, அந்த சிக்கல் அவருக்கு இருக்கு. டெஃப் தான், டம்பு இல்லை. அந்த குறைபாடு வேறு பிற்காலத்திலே அவருக்கு வந்துருச்சு. இதுக்கு நடுவுலையே உலக புகழ்பெற்ற சிம்பனிகளை எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். அவ்வளவையே நான் சொன்னேன், இளையராஜா, ரஹ்மான் இவங்களே வியந்து போற்றுகிற இசைக்கலைஞர். அப்புறம் பார்த்துங்க, அவர் ஒரு சிம்பனி இசை நிகழ்ச்சி முடிக்கிறார். முடித்த உடனே ஒரு பெண் வந்து சொல்லுகிறாள், ஆஹா பீத்தோவன், இதுக்காக என் உசுரையே கொடுக்கலாம் போல இருக்கே அப்படின்றாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? வேணாம், ஏற்கனவே என் உசுரை கொடுத்து தான் இதை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். ஒரு மகத்தான சாதனை செய்ய வேண்டும் என்றால் உயிரையே கொடுத்து உழைப்பதும்பாங்களே, அதுதான் அதனுடைய ரகசியம். நமக்குள்ள அந்த 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 முயற்சி செய்கின்ற அந்த முனைப்பு இருக்க வேண்டும், மும்மூரமாக பணியாற்ற வேண்டும். சாக்ரடீஸ் தன்னுடைய சீடர்களை பற்றி சொல்லுவார். தன்னுடைய சீடர்களை எப்படி தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா, யார் வேணாலும் அவருடைய சீடராக ஆயிட முடியாது. அந்த சீடனுக்குள்ளே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு உண்மையான ஆர்வம் இருக்கிறதா, அந்த ஆர்வம் இருப்பதுதான் நான் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி அப்படின்ட்டு அழகா ஒரு உதாரணம் சொல்றார். நான் ஒரு அறையினுடைய ஒரு மூலையைத்தான் அவனுக்கு காட்டுவேன், மற்ற 3 முலைகளை அவனாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு பெரிய ஆள் இருக்குன்னா அதுல ஒரு முனை என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும், அவர் சொல்லி கொடுப்பார். மற்றதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத அவனாக தான் போய் முனைஞ்சு கண்டுபிடிக்கணுமே தவிர, இப்போ 4 பக்கமும் 4 ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்களே, அது கிடையாதுன்றார். தனக்குள்ளே யாருக்கு ஒரு வேகம், ஒரு தனியாத தாகம், ஒரு வெறி இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். தமிழ் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? வெற்றி அப்படின்ற வார்த்தையிலேயே நடுவில் இருக்கிற இட் அப்படின்ற எழுத்து எடுத்துட்டா வெறின்னு வரும். யாருக்கெல்லாம் சாதிக்க வேண்டும் என்கிற வெறி இருக்கிறதோ அவர்கள்தான் இற்று போகாத இதயத்தோடு வெற்றி அடைகிறார்கள். நம்முடைய மேடம் மேரி கியூரின்னு பள்ளிக்கூடத்திலலாம் படிச்சிருப்பீங்க. அவரும் அவங்களுடைய கணவனும் 2 பேரும் சேர்ந்து 2 நோபல் பரிசு வாங்கினாங்க. அந்த மேரி கியூரி அம்மா வந்து கடைசி காலத்தில் ஆராய்ச்சியினாலேயே அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. அவங்களுடைய அந்த பரிசோதனை சாலை இருக்கு பாருங்க, லேபு, அதில் வந்து தினம் காலையில் அவங்களே சீக்கிரமாக வந்து அந்த லேபை கூட்டி பெருக்கி கழுவி அப்புறம் ஒட்டடையெல்லாம் அடித்து அப்புறம் அந்த லெபார்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் அவங்களே கழுவி வச்சு அந்த இடத்த மறுபடியும் தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஆராய்ச்சி செய்ய தேவையானது என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அவங்களே எடுத்து வைப்பாங்களாம். உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய அறிவியல் மேதை அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
என்ன காரணங்க, இதுக்காக ஏங்க நீங்கள் ஒரு வேலைக்காரத்துக்கு வச்சுக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேலைக்குன்னு ஒருத்தரை வச்சா அவங்களுக்கு சம்பளம்னு தரணும் இல்லையா, அந்த சம்பளத்தையும் என்னுடைய ஆராய்ச்சிக்கு நான் பயன்படுத்துவனே, இது மக்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படுமே அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச நோபல் பரிசு தொகை அதையே ஆராய்ச்சிக்காக செலவழித்தாங்க. அப்போ முழுக்க முழுக்க தன்னை விட தான் ஈடுபட்டு இருக்கின்ற இந்த விஷயம்தான் பெரிதுன்னு நினைக்கிற பொழுதுதான் வெற்றி வருகிறது. ஒரு 40,000 ஏக்கர் இதை மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் முழுமையாக அதிலிருந்து ஏதாவது ஒரு பயன்பாடு வரணும் அப்படின்னு ரூஸ்வெல்ட்னு அமெரிக்காவோட ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், அவர் 40,000 ஏக்கர் நம்ம சிலிக்கான் வேலி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி டென்னிசன் வேலி அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்திக்கலான்னு. ஒருத்தர் போய் 40,000 ஏக்கத்தில் ஒரு பகுதியை வாங்கி வாடகைக்கு அந்த இடத்த எடுத்து, அப்புறம் அவர் அங்கே தங்கம் கிடைக்குதுன்னு ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அதனால் அதுக்கு நம்ம ஜேசிபி மாதிரி ஏதோ ஒரு எந்திரங்கள் அதெல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்து தேடி பார்க்குறாரு, ஒன்றும் கிடைக்கல, வெறுத்து போச்சு. முதல்ல தங்கத்துக்கான அந்த தாதுக்கள் கிடைக்குது, ஆனால் தாது பொருள் கிடைச்சிற அளவுக்கு தங்கம் கிடைக்கல. வெறுத்து போய் திரும்ப அங்கேருந்து அந்த தோண்டுகிற அந்த கருவியெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு காயலாங்கடைன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு இரும்பு கடை வியாபாரிகிட்ட போட்டாங்க. அவர்கிட்ட என்னங்க இது எதுக்கு வாங்கினீங்க, எதுக்கு திருப்ப கொடுக்குறீங்க, இது ஏன் விற்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, அந்த இடத்துல ஏதோ தங்கம் கிடைக்குதுன்னாங்க, ஒன்றும் கிடைக்கல, இது வெட்டி வேலை அப்படின்ட்டு தான் நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த இரும்பு கடை வியாபாரி என்ன பண்ணார், அப்புறமா இவர் போய் அந்த இடத்துல தோண்டி பார்க்கிறார். தோண்டி பார்க்க அவருக்கு தங்கங்கள் கிடைக்கின்றன, தேவையான தாது பொருள்கள் கிடைக்கின்றன. இப்போ பாருங்க, இரும்பு கடை வியாபாரி கோடீஸ்வரனா மாறிட்டார். ஆக்கம் அசைவிலாது ஊக்கம் உடையான் உழை, ஆக்கம் அவன் விலாசம் எங்கு இருக்கும் என்று தேடிக்கொண்டு போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அசையாத ஊக்கம் உள்ளவன் தான் வெற்றி எங்கே என்று அவனை தேடிக்கொண்டு வருகிறது அப்படின்னு. இரும்பு கடை வச்சிருக்கிறோமா, என்ன கடை வச்சிருக்கிறோன்றது இப்போ முக்கியம் இல்லைங்க. பிற்காலத்தில் கோடீஸ்வரன் ஆக வேண்டுமா, ஒரு முனையை நமக்கு பெரியவர்கள் காட்டுவார்கள், மீதி 3 முனையை தேடி பார்க்கிற முனைப்பு இருந்தால் கடைசியில் உங்கள் நினைப்பும் முனைப்பும் நிரந்தர வெற்றியை தரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.